ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அன்றாட வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம நிறைய சர்க்கரை அதாவது சுகரை சேர்த்துக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம அனாலிசிஸ்ல நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒருவேளை நீங்க உங்க தினசரி உணவுல இருந்து சர்க்கரையை குறைக்கும் போது அல்லது கொஞ்ச நாளுக்கு அதை முற்றிலுமா நிறுத்தி வைக்கும் போது உங்க உடம்புல நிஜமாவே என்ன நடக்கும்? இத பத்தின சோர்ஸ் டேட்டாவை வச்சு ஒரு பிரத்யேகமான அனாலிசிஸ் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ உங்களுக்கே இந்த சந்தேகம் வந்திருக்கலாம், சர்க்கரையை நிறுத்தினா உடம்புல என்னதான்ப்பா நடக்கும்? நீங்க யோசிச்சு பாருங்க. வேலையில ரொம்ப பிஸியா இருப்பீங்க, திடீர்னு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு ஒரு வெறித்தனமான ஆசை வரும். அதாவது ஒரு பெரிய கிரேவிங். இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு விஷயம் தானே. அந்த ஏக்கத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு சர்க்கரையை நம்ம கட் பண்ணும்போது நம்ம உடம்புல நாளுக்கு நாள் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு ஒரு டைம்லைன் படி நம்ம இப்போ புரிஞ்சுக்க போறோம். ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு திஸ். முதற்கட்டம் ஆரம்பகால போராட்டங்கள். பல வருஷமா இனிப்புக்கு பழகி போன நம்ம உடம்பும் மூளையும் திடீர்னு ஒரு நாள் அந்த சக்கரை கிடைக்காதப்போ எப்படி ரியாக்ட் பண்ணும் தெரியுமா? இப்போ இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க. முதல் நாள் சர்க்கரையை விட்ட உடனே உங்க மூளைக்கு கிடைக்க வேண்டிய அந்த டோபமைன் திடீர்னு கட் ஆகுமா? அதனால ஸ்வீட் சாப்பிடணும்னு ஒரு பயங்கரமான ஏக்கம் வரும். எனக்கு அந்த டோபமைன் ஹிட் வேணும்னு மூளை அடம் பிடிக்கும். ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தலைவலியோ அல்லது ரொம்ப டயர்டாவோ நீங்க ஃபீல் பண்ணலாம். அப்புறம் மூணாவது நாள் சர்க்கரை இல்லாத ஒரு காஃபியோ டீயோ குடிக்கிறது ஏதோ பெரிய தண்டனை மாதிரி தோணும். இது நிஜமாவே கஷ்டமான விஷயம்னு எனக்கும் புரியுதுங்க. ஆனா நாலாவது நாளுக்கு பிறகு இந்த கஷ்டமான அறிகுறிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மறைய தொடங்கும். உங்க உடம்பு அந்த புது நிலைமைக்கு சூப்பரா பழக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த தற்காலிகமான கஷ்டத்தை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணவே வேண்டாம். அந்த சில நாட்களோட சோர்வை மட்டும் நீங்க தாண்டிட்டீங்கன்னா அடுத்து வர்றது கட்டம் 2, அதாவது ஒரு பெரிய பிரேக் த்ரூ. இங்க தாங்க சர்க்கரையை விட்டதுக்கான உண்மையான அட்டகாசமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த லிஸ்ட்டை பாருங்களேன். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த க்ளோ அப் பெனிஃபிட்ஸ் தான். உங்க எனர்ஜி லெவல்ஸ் திடீர்னு ஏறி இறங்காம நாள் முழுக்க ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கும். அடிக்கடி சும்மா பசி எடுக்கிறது தானாவே குறைஞ்சிரும். குறிப்பா சாப்பிட்டதும் வயிறு உப்பசமா இருக்கிற அந்த ப்ளோட்டிங் பிரச்சனை வரவே வராது. அது மட்டும் இல்லாம உங்க வெயிட் லாஸ் பயணத்துக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் விட உங்க ஸ்கின்னு முன்ன விட ரொம்ப கிளியராவும் ஒரு சூப்பர் க்ளோவோடவும் இருக்கிறது நீங்க கண்கூடா பார்க்கலாம். நைட்ல ரொம்ப நிம்மதியான ஆழமான தூக்கம் வரும். இதெல்லாம் கேட்கவே ரொம்ப அற்புதமா இருக்குல்ல? இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு முக்கியமான கேள்வி வருது. சர்க்கரையை குறைக்கிறதுனால உடல் எடை எப்படி இயற்கையாவே குறையுது? சர்க்கரைக்கும் நம்ம வெயிட்டுக்கும் அப்படி என்னதான் டைரக்ட் கனெக்ஷன்? இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த டாமினோ எஃபெக்டை கொஞ்சம் பாருங்க. அதிக சர்க்கரை எடுத்துக்கும் போது ரத்தத்துல இன்சுலின் அளவு டக்குன்னு ஸ்பைக் ஆகி அது ஒரு முடிவில்லாத பசிய தூண்டுது. இன்சுலின் ஏறிட்டு திரும்ப திடீர்னு குறையும் போது, அதாவது அந்த கிராஷ் நடக்கும்போது திரும்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட அது உங்களை ஃபோர்ஸ் பண்ணுது. இது ஒரு சைக்கிள் மாதிரி. ஆனா நீங்க சர்க்கரையை கட் பண்ணும்போது இந்த சைக்கிள் பிரேக் ஆகுது. இன்சுலின் லெவல் சீராகி பசி குறைந்து இயற்கையாகவே உங்க உடம்புக்கு போற ஓவரால் கேலரிஸ் குறையுது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த இன்சுலின் பேலன்ஸ் தான் உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப அடிப்படையான காரணம். இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம். தி மைண்ட் ஃபீல்ட், அதாவது மறைந்திருக்கும் சர்க்கரை ஆபத்துகள். நம்ம தினசரி உணவுல வெளியே தெரியாம ஒரு வில்லன் மாதிரி எங்கெல்லாம் இந்த சர்க்கரை ஒளிஞ்சிருக்குன்னு நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நாம தினமும் கேஷுவலா குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், பிஸ்கெட்ஸ், பேக்கேஜ்டு ஜூஸ், அப்புறம் ஐஸ்கிரீம், இதுல எல்லாம் அளவுக்கு அதிகமான சர்க்கரை மறைஞ்சிருக்கு. ஆனா பயப்பட வேண்டாம், இதுக்கு ரொம்ப ஈஸியான மாற்று வழிகள் இருக்கு. அந்த பிஸ்கெட்ஸ்க்கும் கூல் ட்ரிங்க்ஸ்க்கும் பதிலா ரொம்ப சுலபமா நாம பழங்கள், சிறுதானியங்கள், நட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸ்வீட் காஃபிக்கு பதிலா பிளாக் காஃபி அல்லது குறைவான சர்க்கரை போட்ட டீ குடிக்கலாம். பேக்கரி ஐட்டம்ஸ்க்கு பதிலா வீட்ல செஞ்ச ஸ்நாக்ஸ், மில்லட்ஸ், அதாவது சிறுதானிய உணவுகளை நம்ம தாராளமா சாப்பிடலாம். நம்ம அன்றாட வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்லாம ஈஸியா செய்யக்கூடிய ஹெல்த்தியான ஸ்வாப்ஸ் இதெல்லாம் தான். கட்டம் 5, ஒரு அளவான அணுகுமுறை, அதாவது த மாடரேஷன் மைண்ட் செட். இதை பார்த்ததும் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நிம்மதி பெருமூச்சு வரும். இனிமே வாழ்க்கையில சர்க்கரையே சாப்பிடக்கூடாதான்னு நீங்க பயப்படவே தேவையில்லை. இந்த சோர்ஸ் டேட்டால இருக்கிற ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உங்க வாழ்நாள் முழுவதும் சர்க்கரையை 100% தவிர்க்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஆமாங்க, சர்க்கரை மேல ஒரு லைஃப் டைம் பேன் போட வேண்டியதில்லை. ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு சர்க்கரையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அளவாக எடுத்துக்கிறது தான் எப்பவுமே பெஸ்ட் அப்ரோச். சிம்பிளா சொல்லணும்னா மாடரேஷன் தான் இங்க உண்மையான சீக்ரெட். அந்த அளவான சர்க்கரை உங்க உடம்புக்கு எந்த கெடுதலும் பண்ணாது. நம்ம சோர்ஸ் தரவுகள் மூலமா சர்க்கரையை குறைக்கிறதுனால கிடைக்கிற அற்புதமான நன்மைகளை நம்ம ரொம்ப தெளிவா பார்த்தோம். இப்போ கடைசியா உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச். இது உங்க ஆரோக்கியத்திற்கான ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனோட முதல் படியா கூட இருக்கலாம். உங்களது அடுத்த கப் டீயோ அல்லது காஃபியோ குடிக்கும்போது அதுல வழக்கத்தை விட கொஞ்சம் குறைவான சர்க்கரையோட குடிக்க நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இம்பாக்டை உருவாக்கும்னு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அனாலிசிஸ்ல நம்ம சந்திப்போம். அண்டில் தென், டேக் கேர்.